Today's topic is Legendre's linear differential equation. Format is ax plus b whole square d square y by dx square plus a1 ax plus b dy by dx plus a2y is equal to f of x. Here a1 and a2 are constants and f of x is a function of x. Now replace d by dx by capital D. d by dxக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், கேபிட்டல் D ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்மளோட கன்வீனியன்ட் ஃபார்முக்கு இதை மாற்றி எழுதுறோம். அப்போ என்ன வரும், ax plus b ஹோல் ஸ்கொயர் d ஸ்கொயர், இந்த ஒய்லாம் காமனாக வெளியே எழுதிடலாம், ப்ளஸ் a1 ax plus b, இங்கே d by dxக்கு பதிலாக கேபிட்டல் D ப்ளஸ் a2 காமனாக இந்த ஒய்யெல்லாம் போட்டுடலாம், is equal to function of x. Now we have to convert this equation into constant coefficient format. இப்போ நமக்கு இந்த dக்கு முன்னாடி பாருங்கள் x இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்லேருந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். நார்மலாக நமக்கு x இன்ட்டு டின்னு இருக்கும் இல்லையா ஆய்லர் ஈக்குவேஷனில், இங்கே வந்து ax ப்ளஸ் b இன்ட்டு டின்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த டிக்கு முன்னாடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டு டிக்கு முன்னாடி இருக்கிறத இ பவர் இசட்னு எடுத்துடணும். அப்போ புட் ax ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட். டேக்கிங் log on both sides we get log ax plus b value is equal to z. அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், xd இருக்கிற இடத்துல d டேஷ்னு போட்டிருப்போம். ஆய்லர் ஈக்குவேஷன் டைப்பில் நான் சொல்கிறது, xd இருந்ததுன்னா d டேஷ்னு போட்டிருப்போமா. நமக்கு இங்கே என்ன இருக்குது, ax ப்ளஸ் b இன்ட்டு d. அப்போ இதுக்கு என்ன போட போகிறோம், ax ப்ளஸ் b இன்ட்டு டிங்கிறப்போயும் இங்கே xd வந்தாலே d டேஷ் போட்டுடுறீங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இங்கே பவர் என்னது 1 தான், அப்போ a. அடுத்ததாங்க எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருந்ததுன்னா டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் ஒன்றுன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது நமக்கு, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர், இது வந்ததுன்னா என்ன பண்ணணும், டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த டேர்மில் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன், இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ போட்டிருக்கேனா, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஏ, இதுக்கு பவர் என்னது 2. இப்போ a ஸ்கொயர் d dash into d dash minus 1. First problem, solve 3x plus 2 whole square d square y by dx square plus 3 into 3x plus 2 dy by dx minus 36y is equal to 3x square plus 4x plus 1. இந்த d by dx இருக்கிற இடத்துல கேபிட்டல் D ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஈக்குவேஷனை நான் எழுதிடுறேன். இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, இங்கே பாருங்கள் டிக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 2. இந்த வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இ பவர் இசட் ரீப்ளேஸ் பண்ணணும். புட் 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட். டேக்கிங் log, what we get, log 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இசட். ஆய்லர் ஈக்குவேஷனில் xd இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், d டேஷ். இங்கே நமக்கு என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 2 d இருக்குது. இப்போ xd இருந்ததுன்னா d டேஷ் போடுவோம். அதே கான்செப்டில் தான் இங்கேயும் ப்ரொசீட் பண்ணுவோம். 3x ப்ளஸ் 2 d இருந்ததுன்னா d டேஷ். இங்கே 3 இருக்குது இல்லையா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அந்த 3 வந்து இங்கே போட்டுடுறீங்க. இங்கே பவர் 1ங்கிறதுனால 3 மட்டும் போடுறேன். இதே எனக்கு இப்படி இருக்குது, 3x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர். நார்மலாக எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஆய்லர் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1. இங்கேயும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3, இங்கே பவர் என்ன இருக்குது 2. அப்போது அந்த வேல்யூவை போட்டுடுறேன், 3 ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன ஆகும், 3 ஸ்கொயருங்கிறப்போ 9 டி டேஷா, இதோட டி டேஷை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 9 டி டேஷ். இப்போ இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3x + 2 ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர்.
அதுக்கு பதிலாக என்ன போடலாம் 9d dash ஸ்கொயர் மைனஸ் 9d dash 9d dash ஸ்கொயர் மைனஸ் 9d dash ப்ளஸ் 3 இங்கே என்ன இருக்கு 3x + 2 into d அதோட வேல்யூ 3d dash minus 36 into y is equal to ரைட் சைடில் பாருங்கள் x இருக்குது எக்ஸை எலிமினேட் பண்ணணும் எக்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுவோம் இங்கே என்ன எடுத்திருக்கேன் 3x + 2 is equal to e power z 3x + 2 ஓட வேல்யூ e power z 3xங்கிறப்ப என்ன ஆகும் e power z -2 இந்த லெஃப்டில் இருக்க 2 ரைட் சைடில் போகிறப்போ -2 இப்போ எக்ஸோட வேல்யூ e power z -2 divided by 3 இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல e power z -2 divided by 3 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இப்போ இங்கே என்ன ஆகும் 3 எக்ஸுக்கு பதிலாக e power z -2 divided by 3 whole square plus 4 எக்ஸுக்கு பதிலாக e power z -2 divided by 3 plus 1 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9d dash ஸ்கொயர் இங்கே பாருங்கள் மைனஸ் 9d dash இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9d dash கேன்சல் ஆகிடுமா இப்போ 9d dash ஸ்கொயர் மைனஸ் 36y இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இங்கே 3 இருக்கா இந்த 3யை நான் அப்படியே வச்சுக்கிறேன் இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா இது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 அந்த 9 வெளியே வச்சிடுறேன் இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது e power z -2 ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும் a ஸ்கொயருங்கிறப்போ e power 2z ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் இந்த 4ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறீங்க 4ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 4 e power z minus 8 divided by 3 plus 1 இந்த 3 and 9 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 இருக்கும் இல்லையா இந்த 3ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன வரும் e power 2z by 3 plus 4 by 3 minus 4 e power z by 3 இங்கே 4 e power z by 3 minus 8 by 3 இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் காமனாக டினாமினேட்டர் 3 இருக்கு இல்லையா இங்கேயும் 3 வர மாதிரி எழுதிக்கிறேன் இப்போ என்ன ஆகும்னா இந்த -4 e power z by 3 ப்ளஸ் 4 e power z by 3 கேன்சல் ஆகிடும் இது ரெண்டும் கேன்சல் ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் பாருங்கள் 4 by 3 3 by 3 ப்ளஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் 4 + 3ங்கிறப்போ 7 by 3 இங்கே என்ன இருக்குது -8 by 3 இருக்குது அப்போ -8 by 3லேருந்து 7 by 3 சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ -1 by 3 வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே லெஃப்ட் சைடில் காமனாக 9ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வரும் d dash ஸ்கொயர் -4 into y is equal to e power 2z divided by 9ங்கிறப்போ 9 into 3ங்கிறப்போ 27 minus 1 divided by 27 இப்போ இந்த சம்முக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும் பர்டிகுலர் இன்டெக்ரல்ங்கிறப்போ 2 பர்டிகுலர் இன்டெக்ரல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும் அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் வேணும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் d டேஷ்க்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணுறீங்க m ஸ்கொயர் -4 is equal to 0 m square value is 4 அப்போ m value plus or minus 2 what is our complementary function is equal to a e power m1 z here m1 value is 2 plus b e power m2 z m2 value -2 இந்த m1 m2ங்கிறது என்னது இங்கே +2 and -2 இந்த வேல்யூஸை தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ஃபைண்ட் பண்ணுறேன் particular integral 1 is 1 divided by left side value left side இங்கே என்ன இருக்குது d dash square -4 right side என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e power 2z divided by 27 இந்த 27ங்கிறது கான்ஸ்டன்ட் அதை ஃப்ரண்ட்டில் எழுதிடுறேன்
பர்டிகுலர் இன்டெக்ரலில் நமக்கு ரைட் சைடு ஃபங்க்ஷன் அது e பவர் 2z. அப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்? e பவர் வந்ததுன்னா டிக்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே டி இருக்கிற இடத்துலலாம் நமக்கு டி டேஷ், இங்கே ஃபங்க்ஷனும் இசட்டில் இருக்குது. அப்போ டி டேஷ்க்கு பதிலாக இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் டி டேஷ் பை இசட்டோட கோஎஃபிஷியன்ட். இங்கே இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டுங்கிறப்போ 2ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு 1/27 1 டிவைடட் பை 2 ஸ்கொயருங்கிறப்போ 4 - 4 e பவர் 2z. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் என்ன வந்துருச்சு? 0. டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா நியூமரேட்டரில் இசட் எழுதிடுறீங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. டிஃப்ரென்ஷியேட் தி டினாமினேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டி டேஷ். அப்போ இங்கே டி டேஷ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2d டேஷ், கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 இன்ட்டு ரைட் சைட் ஃபங்க்ஷன் e பவர் 2z. இப்போ e பவர் 2z ஃபார்மேட்னால என்ன ரீப்ளேஸ் பண்ணுவேன்? ரீப்ளேஸ் டி டேஷ் பை 2ஆல் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 1/27 z டிவைடட் பை 2 இன்ட்டு டி டேஷ்க்கு பதிலாக என்ன போடணும்? 2 e பவர் 2z. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/108 z e பவர் 2z. பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 1 டிவைடட் பை லெஃப்ட் சைடு வேல்யூ இன்ட்டு ரைட் சைடில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது. இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் தான் இருந்திருக்கும், 1/27 தான் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் மட்டும் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? e பவர் 0z இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். e பவர் 0zங்கிறப்போ இதோட வேல்யூ 1 தான். இப்போ இது என்னது? டைப் 1. டைப் 1 வந்தால் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் டி டேஷ் பை இசட்டோட கோஎஃபிஷியன்ட். இங்கே இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ என்ன ஆகும்? 1/27 1 டிவைடட் பை டி டேஷ்க்கு பதிலாக 0 - 4 e பவர் 0z. இப்போ இங்கே 0 - 4ங்கிறப்போ -4 தான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 -108ன்னு வரும். அப்போ இந்த மைனஸை காமனாக எழுதிடுறேன். 1/108 e பவர் 0zோட வேல்யூ 1 தான். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி எழுதுவோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 மைனஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2ஓட வேல்யூ -1/108. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்மளோட வேல்யூவில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஜென்ரல் சொல்யூஷனுங்கிறப்ப எப்படி எழுதுவோம்? y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் a e பவர் 2zன்னு இருக்கும். நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்? e பவர் z பவர் 2ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் b e பவர் -2zன்னு இருக்கும். அதை e பவர் z பவர் -2ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் 1/108 z e பவர் 2zஐ e பவர் z பவர் 2 ப்ளஸ் 1/108 எழுதியிருக்கோம். என்னோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் தான் ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ கிடச்சிருக்க சொல்யூஷன் எக்ஸில் ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த e பவர் zங்கிறத எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்? 3x + 2க்கு. அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். a இன்ட்டு 3x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு e பவர் zக்கு பதிலாக 3x + 2 பவர் -2 ப்ளஸ் z e பவர் z ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த e பவர் zக்கு பதிலாக என்னது? 3x + 2 ஹோல் ஸ்கொயர். zக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? log 3x + 2 டிவைடட் பை 108 ப்ளஸ் 1/108.